Question number 1. The diameter of the circle is 52 centimeter and the length of one of its chord is 20 centimeter. Find the distance of the chord from the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் விட்டம் 52 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டம்னா எப்படி, சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி எக்ஸாம்பிள் இங்கே இப்படி ஒரு ரவுண்டு இருக்குன்னா இதோட சென்டர் பாயிண்ட் இது, ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு எட்ஜை தொட்டுச்சுன்னா அது ஆறுன்னு சொல்லுவோம். அந்த ஃபுல் லென்த்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் தொட்டுச்சுன்னா அது வந்து விட்டம்னு சொல்லுவோம். ஸோ இங்கிருந்து இங்கே மட்டும் இல்லை, இப்படி தொட்டாலும் அது விட்டம் தான், இப்படி தொட்டாலும் விட்டம் தான். இப்படி எந்த ஆங்கிள் சென்டர் பாயிண்ட்டை தொட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு போச்சுனாலே அது விட்டம் தான். அது டைரக்ட் லைனாக தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா சென்டர் பாயிண்ட் இருக்குது. இது மொத்தமாக இதை இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு தொடுறது 52 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்க விட்டம். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிலிருந்து ஆஃப் பண்ணோம்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிடும். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 52 டிவைடட் பை 2 26 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிடி இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டத்தோட அது வந்து அதோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து இதை டச் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸு என்னென்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. சொல்யூஷன் பார்த்தலாமா? ஸோ அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் என்ன டிவைட் பண்ணால் கிடைக்குமா, அதை தான் நான் பார்ப்போம். ஓடி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை 2, 52 டிவைடட் பை 2னா 26 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சிடி இது சிடி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை 2 20 தான் இங்கே சென்டர் பாயிண்ட் இங்கே இதுக்கு ஈன்னு நேம் வச்சுருக்கேன். ஸோ சிடி ஈக்குவல் டு டிவைடட் பை 2 20 டிவைடட் பை 2 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது இந்த ஹாஃப் வேல்யூ கிடச்சிருச்சு, இந்த ஹாஃப் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இது. ஸோ பித்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ பை பித்தாகரஸ் தேரம் ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஓடி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 26 ஸ்கொயர்னு தெரியும். ஈக்குவல் டு ஒய் இதை நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வேல்யூ 10ன்னு தெரியும். ஸோ 10 ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 676. இது ஒய் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, இதை ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ இந்த வேல்யூ இந்த கொண்டு வர மைனஸ் ஆகுமா, மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 576 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்தால் நமக்கு தேவை ஒய் தான், ஸ்கொயர் வேல்யூ தேவையில்லை. ஸோ ஒய்னா இங்கே ரூட் எடுப்போமா, ரூட் எடுத்து என்ன வருது 24 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 24 × 24 576. ஸோ ரூட்லேருந்து கேன்சல் பண்ணால் 24 சென்டிமீட்டர். நம்ம ஒய் வேல்யூ என்ன 24 சென்டிமீட்டர். ஸோ அது நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா, the distance between chord and center is 24 centimeter. இதுதான் நமக்குரிய ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்க டயக்ராமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அவங்க எல்லாம் விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை ஆரமாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி பித்தாகரஸ் தியரத்தில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம்.